இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் ப்ரோட்டோடைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சீரீஸில் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி க்ரியேட் பண்ணோன்னா சம் இன்பில்ட்டாகவே மெத்தட்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் மூலயமா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இல்லாட்டி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த ஆப்ஜெக்டை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வேரியபிள் அந்த புதுசாக கொடுத்த வேரியபிள் அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல வகையாக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். அதில் ஒரு வகை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ அதை என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம் பர்சன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே பேரண்டசிஸ் கொடுக்கணும். ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லெட் கீவேர்ட், லெட் கான்ஸ்ட். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ES6 கொண்டு வந்த ஒரு நியூ ஃபீச்சர். ஓகே, ஸோ அந்த வீடியோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சீரீஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லெட் கீவேர்ட், அதுக்கப்புறம் obj1 ஈக்குவல் டு நியூ பர்சன். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலே இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பேரண்டசிஸில் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டேரெக்டாகவும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மேட்லிக் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு நேமாக வச்சுக்கிறேன். கம்மா மேக் என்றது என்னோட செகண்ட் நேம். ஓகே, ஸோ இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நேம் கம்மா செகண்ட் நேம்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஸ் கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ டிஸ் கீவேர்டு எதுக்காகனா எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக டிஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேம். ஸோ இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது மேட்லிக் அப்படின்ற ஃபஸ்ட் நேம் வேல்யூ ஃபஸ்ட் நேம் என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு நேம் என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் நேம் ஈக்குவல் டு செகண்ட் நேம். ஸோ செகண்ட் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு மேக் என்ற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ console.log obj1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கன்சோலில் பார்த்தீங்கன்னா பர்சன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு மேட்லிக் என்ற வேல்யூ இருக்குது. செகண்ட் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு மேக் என்ற வேல்யூ இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ளஸ் இன்னொன்று இருக்குது, __ proto __ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போகிறோம் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் __ proto __ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோன்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். டாட் ஃபஸ்ட் நேம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் நேம் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். obj2 equal to நியூ பர்சன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து மார்ஷ், செகண்ட் நேம் வந்து வுட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் console.log of obj2ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு என்ன வருதுன்ட்டு. ரிஃப்ரெஷ். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்சன் என்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா __proto__ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அது வந்து ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து வீடியோ போக போக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுலேயும் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் என்றது ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதை நான் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். ஸோ இதில் வந்து பென். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1. ஓகே. ஸோ இது வந்து O1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்னோட ஆப்ஜெக்ட் 2. ஓகே 2. ஸோ ரெண்டுமே எப்படி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலிமா கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் என்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கலாம் ப்ளஸ் ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் FL அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட் 2லேயும் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து இருக்குது, லாஸ்ட் நேம் வந்து இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. வேணா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிவர் டிஸ் டாட் டிஸ்பிளே என்றது என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஓகே. ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் கீவேர்ட். இதில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல் நேம் ஈக்குவல் டு ப்ளஸ் டிஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் டிஸ் டாட் செகண்ட் நேம். ஸோ இப்போ வந்து நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் ஸோ 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து டிஸ்பிளே வந்து என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் 1 டாட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு ஃபுல் நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. பேரந்தசிஸ் கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் நேம் ஈக்குவல் டு மேட்லிக் மேக் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 2 ஆப்ஜெக்ட்லையுமே ஃபுல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே. நான் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்பிளே என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக போட்டிருக்கேன். ஓகே. 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே. இப்போ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிறேன்னா டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டி அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு மெமரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே.
மெமரியில் எனக்கு 2 பிளாக் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் 1, செகண்ட் பிளாக் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் 2. ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளாக்ல 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, செகண்ட் பிளாக்லேயும் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 3மே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டோட வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற ஒரு பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் ஆப்ஜெக்ட் 2ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. இதை பாருங்கள், டின்றது டிஸ்பிளேன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஆப்ரேஷன் வந்து சேம் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா மெமரியில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. மெமரியில் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து 2ஆக இருக்குது. ஸோ இதனால நமக்கு மெமரி வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. இதே ஒரு 1000-2000 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சுன்னா மெமரி வந்து வேஸ்டேஜ். பட் அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரே வேலை தான் செய்ய போது, வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம ப்ரோட்டோடைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோட்டோடைப்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ நான் வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் என்கிட்ட 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ கன்சோலில் நான் ஆப்ஜெக்ட் 1ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, ஒரு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஆனால் இந்த ப்ரோட்டோ அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் அந்த பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்னன்னா, இந்த பர்சன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பீனு போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து என்னோட பர்சன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணோன்னா, ஒன்ஸ் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணோன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பின்னு போடுறேன். ஸோ இது வந்து என்னன்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பின்றது என்னோட பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோன்னே அதுக்கு அசைன் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் ஒன்று போடுறேன். இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் பிஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஸோ பின்றது இது வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். பர்சன்ன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டாகவே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அசைன் பண்ணிடும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணிடும். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுன்னா, இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம். இங்கே __ப்ரோட்டோ___ அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி தான் அந்த ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்கும்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஓகே, அதை எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா, நம்ம பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே
ஒரு அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அதுதான் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா மெத்தட்ஸ் வந்து இருக்கும், இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் மீனிங். இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அடிஷ்னலாக நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் வந்து இதில் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே அசைன் பண்ணிட்டா என்ன ஆகும்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஷேர் பண்ணும். ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம கொடுக்குற அந்த மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணுன்னா ஷேர் பண்ணும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா மெமரி வேஸ்டேஜ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ மெமரியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அதை வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை தான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம சம் அடிஷ்னலாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபங்க்ஷன் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்க்கு வரேன். obj1 என்றது என்னோட ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே பர்சன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். இந்த பாக்ஸ் தான் என்னன்னா என்னோட ஆப்ஜெக்ட் 1. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம டெப்த்தாக வந்து எல்லாம் பார்ப்போம்னா ப்ரோட்டோடைப் செயினிங்கில் இந்த ப்ரோட்டோடைப் இன்ஹெரிட்டன்ஸில் அந்த டாபிக்குள்ளே பார்ப்போம். இந்த ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ், ப்ரோட்டோடைப் செயினிங், இந்த மூணுமே ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா இந்த அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், டிஸ்பிளே என்றது வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1ல் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1 இங்கே தான் நமக்கு என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் 1ல் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 1ல் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இந்த பர்சன் என்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இதில் பாருங்கள், பர்சன் என்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணுது. சேம் அதே தான் இங்கே அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டி வந்து எதை பாயிண்ட் பண்ணும்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ எதுக்காக பாயிண்ட் பண்ணால் அதில் அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் நம்ம கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்ஹெரிட் பண்ணிக்கும், இந்த ஆப்ஜெக்டும் நமக்கு இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், இது வந்து O2 என்னோட ஆப்ஜெக்ட் 2. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயும் என்ன இருக்குன்னா அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எதை பாயிண்ட் பண்ணோன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குன்னா ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷனில் இருக்காது. ஸோ ஆப்ஜெக்ட் 1லையும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு, ஆப்ஜெக்ட் 2லையும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு. நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டில் எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நல்லா பாருங்கள், நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து
பர்சன், இந்த பர்சனுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2. ஓகே, ஸோ இங்கே வந்து obj1ன்னு போடுறேன். ஸோ அதில் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 2 போடுறேன், அதுலேயும் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த __proto அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன். இங்கே பாருங்கள், O1ல் __proto___ என்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, அதுலேயும் ஒரு __proto___ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் பாயிண்ட், இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் போகிறோமோ அதை தான் அது இட்ஸெல்ஃபாகவே என்ன பண்ணுன்னா அதே அதோட ஃபங்க்ஷனே அதே பாயிண்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து obj1.prototype, ஸோ ___ protoன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் 1ல் தான் __proto___ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை தான் பாயிண்ட் பண்ணிக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க் பண்ணோன்னா நம்மளோட ஃபுல் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ப்ளஸ் 2 ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ obj2.___ protoன்னு கொடுக்குறேன். ஸோ இதுலேயுமே என்ன பாயிண்ட் பண்ணுதுன்னா சேம் அதே கன்ஸ்ட்ரக்டர் தான் பாயிண்ட் பண்ணுது, அதாவது நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரலாம். person.prototype அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா சேம் அந்த ஃபங்க்ஷனே அதுவே பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதான் கொடுத்துக்குது கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அது வந்து அந்த பர்சன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனே பர்சன்ன்ற ஃபங்க்ஷனே பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எடுத்திருக்கேன், ஆப்ஜெக்ட் 1. அதில் என்ன இருக்குன்னா ___ proto என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அதை நான் == ஆப்ரேட்டரில் person.prototype வந்து போடுறேன். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ட்ரூன்னு வருது, ஈக்குவல். ஸோ எப்படி ஈக்குவல்னா ஆப்ஜெக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, ___ proto___ ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்னோட பர்சன்ன்ற ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா கன்ஸ்ட்ரோலர் ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ இதே வந்து obj2.__ proto == ஆப்ரேட்டர் person.prototype அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு ட்ரூன்னு வருது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம எவ்வளோ வேணால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே நம்ம எந்த ஃபங்க்ஷன் வச்சு க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் எந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுதோ அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட் பண்ணும். ஸோ நமக்கு ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன், ஸ்டூடெண்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோன்னே என்ன ஆயிரும், ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லெட் கீவேர்டில் s1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா
s1 dot underscore underscore proto underscore underscore triple equal to person dot prototype equal anu பார்க்க போறேன். s1 is not defined. ஓகே, இங்க வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். s1 பாஸ் பண்றேன். ஸோ இங்க வந்து ஒரு a என்ற ஒரு வேரியபிள் வந்து போடுறேன். ஸோ இங்க this dot a equal to a s1 கொடுக்குறேன். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து s1 dot underscore underscore proto. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணாதான் நம்மளால் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் 1 வந்து அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1க்கு அசைன் பண்ணிக்குது. சேம் அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கும் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணிக்குது. ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, இந்த s1ல இருக்கிற அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டி வந்து பர்சன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துருக்கேன். பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் ரெண்டும் ஈக்குவலா இல்லை, ஃபால்ஸ். ஓகே, ஸோ s1 என்றது என்னோட இன்னொரு ஆப்ஜெக்ட், அது எதை பாயிண்ட் பண்ணுன்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை. ஓகே, இந்த பர்சன் என்றது என்னோட இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு எப்போ ட்ரூ வரும்னா s1 டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ, s1ல இருக்க ஆப்ஜெக்டில் இருக்க ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்டூடெண்ட் டாட் ப்ரோட்டோடைப், அதில் வந்து ப்ரோட்டோடைப் வந்து இருக்குது. இப்போ வந்து ட்ரூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனையை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் வந்து எடுத்துக்கணும். பர்சன்ன்றது நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டாட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி டாட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எதை பாயிண்ட் பண்ணோன்னா நம்மளோட ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா நேம்னு கொடுக்குறேன். நேம் வந்து மார்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோலில் refresh obj1. ஸோ பர்சன்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, அதில் வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கொடுக்குறேன் obj1. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நேம் என்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் ஆப்ஜெக்ட்குள்ளே போகிறேன். அந்த ஆப்ஜெக்டில் தான் எனக்கு என்ன இருக்குன்னா நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட நேம் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாயிண்ட் பண்ணுறதுனால இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ ஆப்ஜெக்ட் 2வும் இதை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஜெக்ட் 2வும் என்ன பண்ண முடியும்னா இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து obj2 டாட் நேம்னு கொடுக்குறேன். நமக்கு மார்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, மார்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது.
பட் இப்படியெல்லாம் இருக்குமானா இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் 1க்கும் ஆப்ஜெக்ட் 2க்கும் 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறாங்க, 2 ஆப்ஜெக்டோட நேமும் சேமாக இருக்குமானா இருக்காது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம் இதில். ஸோ இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னா, நம்ம அந்த மாற்ற முடியாத வேல்யூஸை ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாற்ற முடியாத ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். மற்றபடி நம்ம அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு நேம் வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு மேட்லிக் கமா மார்ஷ். நெக்ஸ்ட் இங்கே வந்து மார்ஷ் இல்லை மார்க்னு வச்சுக்கலாம், மார்க் கமா வுட். ஸோ 2 ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பேராமீட்டரில் வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். இப்போ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே this dot first name ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட் நேம் வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அசைன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து this dot லாஸ்ட் நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு லாஸ்ட் நேம் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து லாஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டில் இருக்காது. இந்த O1 O2 இந்த 2 ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் ஆக்சஸ் பண்ணல இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து கொடுக்கலாம் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் டாட், நீங்கள் டாட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கர்லி பிரேசஸ் கூட ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டிஸ்பிளேன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு டிஸ்பிளேன்றது என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் full name equal to plus this dot first name property plus this dot this keyword dot last name property. ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி மூலிமா நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளே என்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் இருக்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டின்னு போட்டிருக்கேன். டின்றது என்னோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து விட்டுருங்க. நேம் ப்ராப்பர்ட்டி இல்லை, இந்த டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் obj1 டாட் டிஸ்பிளே என்ற மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி கன்சோல் டாட் லாக் ஆஃப் obj2 டாட் டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் ஃபுல் நேம் வந்து மேட்லிக் மார்ஷ் கரெக்டானு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து மேட்லிக் மார்ஷ் தான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டில் ஃபுல் நேம் வந்து மார்க் வுட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்காக தான் நம்ம ப்ரோட்டோடைப் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்றபடி ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் மெத்தடில் இல்லை நார்மலாக நம்ம எப்படி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோமோ அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே அக்கர் ஆகுது. ஓகே, ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணோன்னா, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சக்கப்புறமா கிரியேட் பண்ணக்கப்புறமா அது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதில் பார்த்த மாதிரி தான் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணிடும், டிஃபால்ட்டாகவே அசைன் பண்ணிடும். ஸோ எதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை திரும்ப அதே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷனுக்கே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடை வந்து போட்டிருக்கேன்.
ஸோ எப்படி போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பர்சன்ட்டாக போட்டிருக்கேன். நான் ஆப்ஜெக்ட் 1 மூலியமாக போடல. ஆப்ஜெக்ட் 1 மூலியமாக நான் போடல. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் மூலியமாக தான் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னா இந்த ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால நான் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம 1000 2000 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்ட்லையும் என்ன இருக்குன்னா __proto____ என்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால நமக்கு கன்சோலில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க.